இங்க ஆபீஸ் க்ளோஸா இருந்தாலுமே நம்ம பேவே யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்மளா போய்க்கலாம். ஸோ இங்கே எனக்கான செலவு பார்த்தீங்கன்னா $10 வாஷிங்க்கு, $10 வேக்கம்க்கு, $10 வேக்கம்க்கு தேவைப்பட்டிருக்காது, $5 தான். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கார் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எப்படி வந்து நம்ம நியூசிலாந்தில் வந்து கார் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வந்து எப்படி கார் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். கார் வாஷ் பண்ணலான்னு வந்திருக்கோம். நம்ம ஹாமில்டனில் தான், டெராப்பாங்கிற சபர்பில் வாஷ் கிளப்புங்கிற இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். இங்கே ஆஃபீஸ் க்ளோஸாக இருந்தாலுமே நம்ம பேவே யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்மளா போய்க்கலாம். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ அதுக்கு செலவாகுது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வாஷ் பண்ணுற இடத்துல போயிட்டு வேக்கம் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக காமிச்சா புரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு டூர் மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். இங்கே வந்து எப்படி வாஷ் பே இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருக்குது. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேக்கம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காரை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செல்ஃப் தான். ஒன்று மேனுவலாக நம்ம க்ரூம் பண்ணிக்கணும், அதுவுமே நம்ம செல்ஃபாக நம்ம பே பண்ணி நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், அதுவாக வந்து வாஷ் பண்ணிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் புதுமையாக பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே டாக் வாஷும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ டாகோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ போகிற வழியில் வந்து இங்கே டாக் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியர் வாஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து எதுவுமே இங்கே கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. அதாவது க்ளீனிங் டவல்லிருந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்து டேஷ் கிளீனர் இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. அந்த ஷாப்பும் உள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்க்கான லேன். பட் இந்த டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 24 hours ஓப்பனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக அந்த ப்ரஷ் எடுத்து நம்ம வாஷ் பண்ணுறது தான் 24 hours. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் வாஷ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே வாங்க. ஈவினிங் 8 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடுது. காய்ஸ் அவ்வளோதான், வேக்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு $5 பே பண்ணிட்டு வந்து வேக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து வேக்கம் பண்ணுறது பாருங்கள். அடுத்து வந்து முடிச்சுட்டு கார் எப்படி வாஷ் பண்ணுறோம் அதெல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இனிஷியலாக $5 தான் பே பண்ணியிருந்தோம். பட் கார் கொஞ்சம் அதிகமாகவே குப்பையாக இருந்ததுனால இன்னும் ஒரு $5 நான் பே பண்ணி $10 நான் வேக்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. $10 பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காசுப்படி $500. நம்ம ரொம்ப நாள் கழித்து க்ளீன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மேம்போக்காக க்ளீன் பண்ணல, சரி நல்லாவே வேக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிறனால தான் நான் வந்து டைம் எடுத்து பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அங்கே முடிச்சுட்டு அப்படியே கார் வாஷ் பண்ணுற பேக்கு வந்துவிட்டோம். அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ரைட் சைடு வந்துவிட்டோம், வந்து கார் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் நான் $10 பே பண்ணேன். இது 10 நிமிஷம் எனக்கு போதுமான அளவில் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களோட கார் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா காரை வெட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் சோப் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணேன், அடுத்து ஹை ப்ரெஷர் வாஷ் பண்ணேன். ஸோ இங்கே நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி இடத்த தான் டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து மக்கள் அவங்கவுங்களோட வேலையை வந்து அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து இந்த ஊரில் வந்து ஒரு தனித்துவமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் லேபர் கொடுத்து பண்ணும்போது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கம்பெனி என்னோடய பாஸ் கூட அவர் வீடு கட்டும்போது வந்து அவர் தான் வந்து 50% ஆஃப் வேலை வந்து பண்ணார். அது வந்து இந்த ஊர் மக்களோட வந்து தனித்துவமாக தான் நான் பார்க்குறேன். மாதிரி ரொம்ப சாரி காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மேனுவல் கார் வாஷ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி லேனில் என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ட்ரையரும் இருக்குது. அப்படியே கடைசியாக நீங்கள் ட்ரையும் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே நமக்கான செலவு பார்த்திங்கன்னா $20, நம்ம ஊர் காசுப்படி ₹1000. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கார் வாஷ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹாமில்டனில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கார் வாஷ். அவ்வளோதான், காரை வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே எனக்கான செலவு பார்த்தீங்கன்னா $10 வாஷிங்க்கு, $10 வேக்கமுக்கு. $10 வேக்கமுக்கு தேவைப்பட்டிருக்காது, $5 தான் ஆயிருக்கும். ஆனால் நம்மளோட கார் கொஞ்சம் நல்லாவே குப்பையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து $10 நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ $20 எனக்கு ஆச்சு. ஸோ நீங்களுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. இது நீங்களுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏரியாவில் இருந்தால். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸில் வந்து நம்ம சந்திக்கலாம். காய்ஸ், சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.